அமுதா, கண்டிப்பா பழனி தான் இந்த கொலையை பண்ணிருப்பானா? இல்ல அவ எதுக்கு மாயாவை கொண்டு இருக்கணும்? அவன் கொல்லலனா அவன் எதுக்கு எல்லா வக்கீலையும் விலைக்கு வாங்கணும்? எதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஸ மாத்தி எழுத சொல்லணும்? அவன் மாட்டாம இருக்கணும்னு தானே இஷ்டத்துக்கு பணத்தை இறைச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் தான் தப்பு பண்ணிருக்கணும். இத நாம எப்படி நிரூபிக்கிறது? எப்படியோ அத்தைய வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம நிரூபிச்சுதான் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல வக்கீல பார்க்கணும். ஆமாமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் ஒரு நல்ல வக்கீல்கிட்ட கொடுத்து வாதாடினா மட்டும்தான் நாம நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல முடியும். நாம முதல்ல அதுக்கான ஏற்பாடை பண்ணணும். ம். சரி கிளம்பு, வா போலாம். ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன கொடுமைமா இது. சார், எங்க அத்தை மாயாவை கத்தியால குத்துனது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க குத்திதான் அவ உயிர் போயிருக்க வாய்ப்பே இல்ல சார். எங்க அத்தை கத்தியால குத்துறதுக்கு முன்னாலேயே யாரோ அவளை வயித்துல குத்திருக்காக. அதுலதான் சார் அவளோட உயிர் போயிருக்கணும். இதுல கண்டிப்பா பழனின்னு ஒருத்தனுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவன் தான் சார் இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்து இப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி எங்க அத்தைக்கு தெரியாம கையெழுத்து வாங்கியிருக்கான். அவங்க முயற்சி பண்ணாங்க தான், ஆனா அத்தை கொலை பண்ணல சார். அது மட்டும் இல்ல, அந்த மாயா ஒன்னும் அம்புட்டு நல்லவளே கிடையாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தையும் இருக்கு. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அவங்க புருஷனே கோர்ட்ல வந்து குழந்தையோட சாட்சி சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அதனால நீங்க தான் சார் இந்த கேஸ்ல எப்படியாவது எங்களுக்காக வாதாடி எங்களை வெளியே கொண்டு வரணும். இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கேமா, கண்டிப்பா உங்களுக்காக வாதாடி உங்க அத்தைய வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க ஒண்ணும் கவலையே பட வேணாம். ஆனா நான் வாதாடினா எனக்கு நீங்க அதிகமா பீஸ் கொடுக்கணும். அத உங்களால அரேஞ்ச் பண்ண முடியும்ல? எங்க தலையை அடமானம் வச்சாது நீங்க கேக்குற காசுக்கு மேல கொடுக்குறோம். எப்படியாவது எங்க அக்காவை வெளியே கொண்டு வந்துருங்க சார். நாங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருப்போங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. ஃபீஸை மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா என் வேலையை நான் சரியா பண்ணிடுவேன். நீங்க தைரியமா போங்க. உங்க அத்தை வெளியில வந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? ரொம்ப நன்றி நாங்க சார். வரோங்க. நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. நாம எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சு இந்த நாய் பின்னாடியே வந்துருதம்மா. ஆமா, நான் நாய் தான். உங்ககிட்ட வாலாட்டுற நாய் இல்ல, உங்களை கடிச்சு கொதற போற நாய். ஒடுங்கண்ண உன்னை உசுரோட விட்டது ஏன் தப்புடா? கழுத்தை பிடிச்சு நெரிச்சு போடுறா. வாங்க, விடுங்க. அமுதா விடுப்பா அவனை. விடுங்க சொல்றேன்ல. எங்க விடுங்க, விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்திரத்துல கொலை பண்ணிட்டு நீங்களும் உள்ள போய் உட்கார போறீங்களா? ஏற்கனவே உள்ள இருக்கிற அத்தைய எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இல்ல நீங்க வேற ஏங்க? மாப்பிள, எனக்கு இவனை பார்த்ததும் கடிச்சு கொதறணும்னு ஆத்திரமா தாண்டா இருக்கு. எங்க அக்காவுக்கு தாண்டா இதெல்லாம் அடக்கி வச்சிருக்கேன். எங்க அக்கா மட்டும் வெளியே வரட்டும், இவன் கதையை நானே முடிக்கிறேன்டா. யாரும் அவசரப்பட வேண்டாம். உனக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? கொடுப்பீங்க கொடுப்பீங்க. முதல்ல உங்க அத்தைய காப்பாத்துங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க வக்கீல பார்த்துட்டு போறீங்களா? வாதாட போறேன்னு சொன்னாங்களா? கொஞ்சம் நான் பேசுறதையும் கேட்டுட்டு போங்க.
என்ன வக்கீல் சார், அவங்களுக்கா நீங்க வாதாட போறீங்களா? என்ன பெருசா கிடைச்சிட போகுது உங்களுக்கு? அவங்க உங்களுக்கு தலையடமானம் வச்சாது காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாளே. இவங்க ஈரும் பேணும் இருக்கிற தலைக்கு எவன் காசு கொடுப்பா? ஆனா உங்க தலைக்கு நான் காசு கொடுக்குறேன். இந்த கேஸ்ல நீங்க வாதாடாம இருந்தா நான் உங்களுக்கு காசு தரேன். ஹலோ மிஸ்டர், நீங்க இப்படி பேசுறதுல இருந்து நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. என்ன பயம் வந்துருச்சா? நீங்க கொடுக்கிற காசுக்கு மயங்குற ஆள் நான் இல்ல. மரியாதையா கிளம்புங்க. 1 லட்சம் சொல்றது காதுல விழலையா? கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சல்லிப்பா 5 லட்சம். கோடி கொடுத்தாலும் மயங்க மாட்டேன். கிளம்புங்க. 10 லட்சம். இப்ப போறீங்களா இல்லையா? 25 லட்சம். 25 லட்சம் ஒரு தரம், 25 லட்சம் 2 தரம், 25 லட்சம் 3 தரம். அம்புடுதான் ஜோலி முடிஞ்சு போச்சு. வக்கீல் சார், நீங்க பொழைக்க தெரிஞ்சவர். இப்போ நீங்க கோர்ட்டுக்கும் போக வேண்டாம், மூச்சு முட்டை வாதாடவும் வேண்டாம். நீங்க ஜாலியா வீட்டில் உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டே நிம்மதியா இருக்கலாம். சாயங்காலம் உங்க வீட்டுக்கு பணம் பத்திரமா வந்து சேரும். வரட்டா? வக்கீல் பணத்துக்கு ஏலம் போயிட்டானம்மா. என்ன அடுத்து எங்க போய் எந்த வக்கீல பார்க்கலாம்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எங்க போனாலும் சரி, என் பணம் பின்னாடியே வரும். அந்த வாடை பிடிக்காத ஆளே இல்ல. நீ காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கிடலான்னு நினைக்காத. காசுக்கு மயங்காத, நீதி நேர்மைக்கு தலை வணங்குற ஒரே ஒருத்தன் இந்த உலகத்துல இல்லாமலா போயிருவான்? அவனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓ, எங்க அத்தைய நான் வெளியே எடுத்துட்டு வரேன். உன்னை உள்ள அனுப்புறேன். போங்க. வாங்க சித்தப்பா. போங்க போங்க, போய் தேடி பிடிங்க. நான் பின்னாடியே வரேன். அன்னலட்சுமி தொங்க போறது உறுதி. நீங்க எல்லாம் அவமானத்துல துடிக்க போறது உறுதி. ஐயா, நீங்க தான் என் அத்தைக்காக வாதாடி அவங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். ப்ளீஸ் ஐயா. இல்லம்மா, எனக்கு இன்னொரு கேஸ் இருக்குமா. என்னால வாதாட முடியாதுமா. வேற ஒரு லாயரை பாருமா. நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்ட. நீ கேட்ட பணம் உன் வீடு தேடி வரும். என் அத்தைக்காக
இந்த பழனி இப்ப எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கிட்டானம்மா. இப்ப நம்ம என்ன பண்றது? பேசாம அந்த பழனிய போட்டு தள்ளுறவா? டேய், எதுக்குடா நீயும் ஜெயிலுக்கு போறதுக்கா? எங்க அக்காவை எப்படி வெளியே எடுக்குதுன்னு அதுக்கு மட்டும் யோசனை பண்ணு. அதை விட்டு போட்டு போட்டுறேன் கேட்டுருன்னு. என்னடா என்ன அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லுமா. நீங்க வீட்டுக்கு போங்க சித்தப்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். டேய் மாப்பிள, வா நாமளும் போலாம். உன்னையே நம்பி இருக்கிற என்ன நீ கைவிட்டாலும் ஏன் நான் திரும்ப திரும்ப உன் சன்னதியிலேயே வந்து நிக்கிறேன் தெரியுமா? எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்ல. நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா நீதான் என்ன எப்பவுமே கைவிட்டுற. இது நியாயமா? நீயே சொல்லு. உண்மைக்கு மதிப்பு இல்லையா? அநீதிக்கும் போய் பொருட்டுக்கும் தான் மதிப்பா? நல்லவங்க வாழவே கூடாதா? சொல்ல ஆத்தா. பணத்துக்கு தான் இந்த உலகம் இயங்குதா? உண்மைக்கும் நேர்மைக்கும் இல்லன்னு சொல்லு. நான் இங்கே இப்பவே உசுர விட்டுறேன். இல்ல மனுஷங்க மாதிரி நீயும் உண்டியல்ல யாரு காசு அதிகமா போடுறாங்களோ அவங்களுக்காக நீ ஆதரவா போயிட்டியா? ஆமா, அப்படிதான். நீயும் கெட்டவங்களுக்கு விலை போயிட்ட. புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீதிய நிலைநாட்ட கடவுள் வரும்னு சொல்றாங்களே, அது சுத்த போய் கட்டுக்கதை. நீ நல்லவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை மட்டும்தான் பாக்குற. பணம் இருக்கிறவன் தப்பு பண்றவன் மட்டும்தான் வாழ்றதுக்கு இந்த உலகத்தை நீ படைச்சு வச்சிருக்கியா? இப்படி அமைதியா இருந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறியா? எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர போறதில்ல. நான் நகரவே மாட்டேன். நான் உண்மையாதான் சொல்றேன். நீ சொல்லிதான் ஆகணும். என்னம்மா மனுஷங்க எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிற நீ சாமி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? வேற கடவுள் எல்லா நேரத்திலையும் நேரடியா வந்து உதவி பண்ண மாட்டாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். ஒரு வக்கீல் கூட முன் வர மாட்டேங்கிறாங்க. வாதாடுறேன்னு சொல்றவங்களையும் அந்த பழனி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறான். இப்ப எங்க அத்தை தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காங்க சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாருமே உதவிக்குமே வர மாட்டேங்கிறாங்க. பொய்க்கு முன்னாடி உண்மை தோத்துற கூடாது. உண்மை ஜெயிக்கணும் சார். ஐயா வணக்கம். எங்க அத்தை நிரபராதி. அந்த மாயாவும் பழனியும் தான் கெட்டவங்கன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு எங்களுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாட யாருமே வர மாட்டேங்கிறாங்க சார். ஏன் ஏன் யாரும் வாதாடுறேன்னு கவலைப்படுற? நீயே வாதாடு. உன் அத்தைக்காக கோர்ட்ல நீயே வாதாடு. அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் என்ன? உண்மையை நிலைநாட்ட நீயே வாதாடு. இத பாரு, நீ எத்தனை வக்கீல தேடி போனாலும் அவங்க எல்லாரும் பணத்துக்காக ஏமாத்ததான் செய்வாங்க.
அதுக்காக நான் எல்லாரையும் தப்பு சொல்லல, நிலைமை எப்படி ஆகி போச்சு. இந்த பாரு, உன் பக்கம் இருக்கிற நியாயம் ஜெயிக்கணும்னா நீ தான் இறங்கி போராடணும். சார் என்ன சார் சொல்றீங்க? இவங்க வக்கீலுக்கு படிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி சார் கோர்ட்ல வாதாட முடியும்? முடியும், இருக்கு போய் தான் சொல்றேன். அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. பாரு, எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்னு தான் அண்ணல் அம்பேத்கர் பல சட்டங்களை இயற்றினார். அப்பவே இதுக்கான சட்டத்தையும் வகுத்துட்டு தான் போயிருக்காரு. அம்மா அமுதா, நீ படிக்கல, உனக்கு சட்டம் தெரியாதுன்னு பயப்படாத. கோர்ட்ல வாதாட ஈபிகோ சட்டம் தேவையில்லை. தெய்வத்தை விட பெரிய சாட்சி மனசாட்சி இருந்தா போதும். நீதியை நிலைநாட்ட தன்னம்பிக்கை இருந்தா போதும். உன் அத்தை நிரபராதின்னு நீ நம்புறல்ல, உனக்கு தெரிஞ்ச உண்மைய நீ தான் ஊருக்கு வெளிச்ச போட்டு காட்டணும். நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளியில கொண்டு வரணும்னா நீ தான் இறங்கி வாதாடணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அந்த பாதிப்பை உணர்ந்தவங்களால தான் வாதாட முடியும். என்னால முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, நீ வாதாட நான் உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அம்மாடி ஊன்னு சொல்றா. எங்க அக்கா உசுறு ஊசுல அடிக்கிட்டு இருக்குடா. அவ உசுர உன்னை விட்டா வேற யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. அமுதா, என் அக்காவை தூக்கு தண்டையில இருந்து நீ தாண்டா காப்பாத்தணும். அமுதா, நீ தைரியமா இறங்க, உன்னால முடியும். நியாயம் நம்ம பக்கம் தானே இருக்கு. என்ன யோசிக்கிற? நீ இப்படி தயங்கினா உண்மை தோக்குறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். களத்துல இறங்கினதான ஜெயிக்கிறத பார்க்க முடியும். யாருக்காகவும் பயப்படாத. நெஞ்சில துணிவு இருந்துச்சுன்னா அந்த எரிமலையே அடைச்சிடலாம். இறங்கி போராடு. அமுதா கண்ணே, சரின்னு சொல்லுமா. என்ன அமுதா, ஏன் யோசிக்கிற? உன்னால முடியும், சரின்னு சொல்லு. ஆண்டவா, நான் வாதாடுறேன் சார். எங்க அத்தைக்காக நானே இறங்கி வாதாடுறேன். நீதியை நான் சாகடிக்க விட மாட்டேன். நடந்த உண்மை என்னன்னு உலகத்துக்கே நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். எங்க அத்தைய வெளியவும் கொண்டு வருவேன். நீதான சிங்க பொண்ணு. இந்த தன்னம்பிக்கை மட்டும் ஒவ்வொரு பெண்ணுகிட்ட இருந்தா ரொம்ப பெருசா சாதிக்கலாம். நம்பிக்கையாரு. சட்டப்படி நீ வாதாடுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டம்மா. இதுல நீ ஒரு கையெழுத்து போடு.
சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பாஸ் பண்ணிட்டா இன்னும் 2 நாள்ல கேஸை ரீஓபன் பண்ணி நமக்கு பக்கத்துல இருக்கிற கோர்ட்லயே மேல்முறையீட்டுக்கு வரும். அப்ப உன் அத்தைக்காக நீயே கோர்ட்டுக்கு போய் வாதாடலாம். உன் மேல நம்பிக்கை வச்சு கையெழுத்து போடு.